நம்ம ஏசி 900 தானே படிக்கிறோம். ஆனால் ஏசி 900க்கு முன்னாடி நமக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு தெரியணும். வித்தவுட் நோவிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் நம்மளால வந்து ஏசி 900 படிக்கவே முடியாது. ஸோ தட் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு, இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் எ டெக்னாலஜி. இதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. லைக் AWS, அஷ்யூர், கூகுள், அலிபாபா, ஆரக்கல், IBM, கிண்டரல், ஓஸ்டிஞ்சர், கோடாடி, இவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. நாம் இதில் படிக்க போகிறது அஷ்யூர். டாப் மோஸ்ட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கம்பெனி தான் இருக்குது. இப்போ நான் கர்சரை வச்சு ஸ்க்ரால் பண்ணுற 3 கம்பெனி. AWS ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50% மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஷ்யூர், அதுக்கு அடுத்த இடத்துல கூகுள். சரிங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்தாலுமே அமேசானை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அமேசானை தாண்டி மீதி இருக்கிற எல்லா கிளவுட் கம்பெனிலையும் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா அமேசான் மட்டுமே 8x அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருக்கும். அஷ்யூர் வந்து அவனுக்கு அடுத்த இடத்துல, அதுக்கு அடுத்த இடத்துல கூகுள் பிளாட்ஃபார்ம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? கிளவுட் கம்ப்யூட்டிங்னா இன்டர்நெட் மூலயமா கம்ப்யூட்டிங் சர்வீசஸை டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா இன்டர்நெட் மூலயமா சர்வீசஸை கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த இன்டர்நெட் மூலயமா என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் கொடுக்கலாம்? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்மளால் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்க முடியும். ஒரு விர்ச்சுவல் மிஷின் வேணும்னா கொடுக்க முடியும். நமக்கு தேவையான ஸ்டோரேஜஸ், எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளால் எடுத்துக்க முடியும். டேட்டா பேஸஸை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நெட்வொர்க் பண்ணணும். நம்ம ஒரு 100 கம்ப்யூட்டர் வாங்கினா அந்த 100 கம்ப்யூட்டர் மட்டும் தனியாக பேசிக்கணும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து க்ளவுடில் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியுமா? முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை க்ளவுட்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியுமா? முடியும். மெஷின் லேர்னிங் பண்ண முடியுமா? அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன? கண்டிப்பாக பண்ண முடியும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சிருந்து அதை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி, ஸோ இன்டர்நெட் மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் CCTV வித் இன்டர்நெட். நம்ம வந்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் வந்து நம்ம ரைட்டு லெஃப்ட்டுன்னு கொடுப்போம். பட் அது வந்து ஒர்க் ஆகும் இல்லையா? அலெக்ஸா நம்ம ஏதாவது சொன்னோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 10 லிட்டர் பால் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னால் அலெக்ஸா ஆர்டர் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது எல்லாமே நம்மளால் க்ளவுடில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு என்ன அப்படின்றத இங்கே கொஞ்சம் விஷுவலாக பார்க்கலாம். இது வந்து ஏதோ ஒரு சர்வர், எதர் இட்ஸ் அஷ்யூர் சர்வர் ஆர் AWS சர்வர் ஆர் கூகுள் க்ளவுட் சர்வர், எனி சர்வர். ஓகேவா? இந்த சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். எங்கிருந்துன்னா நம்ம வீட்டிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த வீட்டிலேருந்து ஆக்சஸை இன்டர்நெட் மூலயமா பண்ண முடிஞ்சது. அதுக்கு நடுவில் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மிஷின்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை புரிஞ்சிக்க முடியும். டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் மொத்தமாக 2 டைப் இருக்குது. ஒன்று சர்வீஸ் மாடல், இன்னொன்று டிப்ளாய்மெண்ட் மாடல். அந்த பேர்லேயே இருக்குது சர்வீஸ் மாடல், நம்ம கேட்குறது. டிப்ளாய்மெண்ட் மாடல் அங்கே இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறது. ஸோ சர்வீஸ் மாடல்லாம் என்ன? IaaS, PaaS, SaaSன்னு 3 டைப் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஆன் ப்ரமிசஸ் சர்வர்னா என்னன்னு படிக்கணும். ஆன் ப்ரமிசஸ் சர்வர்னா நம்ம லோக்கலாக ஒரு சர்வரை வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் OS போட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்வராக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஆன் ப்ரமிஸ் சர்வர். ஃப்ரம் நம்ம இடம் ஆரம்பித்து ஏசி, கரண்ட்டு, இது எவ்ரிதிங் நம்ம வந்து ஆன் ப்ரமிசஸில் யூஸ் பண்ணுவோம். மீன்வைல் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸில், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸில் இதை பற்றி நம்ம பாதிக்கு பாதி கவலைப்பட மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, இது எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்க, எந்த க்ளவுட் ப்ரொவைடர் இருக்கானோ அவன் பார்த்துப்பான். இப்போ அப்படியே நான் இங்கிருந்து வரேன். இப்போ இந்த ஆன் ப்ரமிசஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? எல்லாமே எவ்ரிதிங், இதில் இருக்கிற அப்ளிகேஷன், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். மீன்வைல் நம்ம சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் வந்தோம்னா எல்லாமே அவன் பார்த்துப்பான், நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா நம்ம கூகுள் ஜிமெயில் எடுத்துக்கலாம். ஜிமெயிலில் என்னைக்காவது நீங்கள் வந்து டவுன் ஆகிருக்கிறத பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா? ஜிமெயில் சில டைமில் ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. பட் ஜிமெயில் டவுன் ஆகிடுச்சின்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிடுவீங்க, அது சர்வரில் இருக்கும், கூகுளோட சர்வரில் இருக்கும், அதை நம்ம இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுறோம். இது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கையில் ப்ராடக்டாக கொடுத்துருவான், எல்லாமே அவன் பார்த்துவான். நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ்லேருந்து, சர்வர்லேருந்து எல்லாமே அவன் பார்த்துப்பான். மீன்வைல் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் வரும். இப்போ நம்ம டிக்கெட்டிங் டூல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ் இன்ஜின். அது சாஃப்ட்வேர்னு பார்த்தா சாஃப்ட்வேர், பிளாட்ஃபார்ம்னு பார்த்தா பிளாட்ஃபார்ம். ஓகேவா? நான் ரெண்டு எக்ஸாம்பிளுமே கொடுக்குறேன்.
மேனேஜ் இன்ஜினை ஒரு டிக்கெட்டிங் டூலாக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஆனால் மேனேஜ் இன்ஜினில் நம்மளுடைய ஆன் ப்ரம் சர்வரில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து அந்த அந்த விஷயத்துக்கு, அதாவது மேனேஜ் இன்ஜினுக்குள்ளே போடுவோம். ஆன் ப்ரம் சர்வரில் டேட்டா அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனேஜ் இன்ஜினில் போடுவோம். சரியா? இப்போ ஆன் ப்ரமில் நம்மக்கிட்ட சர்வரே இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. டேட்டாக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து மேனேஜ் இன்ஜினில் போட்டு என்கிட்ட இருக்கிற டேட்டா இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு, இது மூலயமா டிக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மேனேஜ் இன்ஜின் இஸ் நாட் எ டூல் ஃபார் ஒன்லி ஃபார் த டிக்கெட்டிங் டூல். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசட் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அது ஒரு HR சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து எனக்கு தேவையான விஷயத்தை நான் ரன் பண்ணிப்பேன். இட்ஸ் நாட் ஒன்லி இந்த மேனேஜ் இன்ஜின். இப்போ அஜூர் இருக்குது அப்படின்னா அஜூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அதை ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஸோ அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அஜூரோடைய பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணி பார்த்துக்கிறோம். அது ஒர்க் ஆகுது. இது பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்னால் அதே அஜூரில் நம்மக்கிட்ட வெறும் மிஷின் மட்டும்தான் இருக்கும். அந்த மிஷினுக்கு மேலே எல்லா சாஃப்ட்வேரும், எல்லா டேட்டாவும், எல்லா ரன் டைமும் நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கதை சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ்னால் நம்ம ரா மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி கலெக்டடாக வச்சு பண்ணுறது. ஆன் ப்ரமிசஸ்னால் நம்ம கிச்சனே கட்டி பண்ணுறது, கிச்சனை கட்டி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறது. இப்போது இந்த யூடியூபை இப்போ ஒரே விஷயத்த நான் மூணுத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சரியா? இப்போது இந்த யூடியூப் இருக்குது, இதில் நான் வெறும் வந்து படம் தான் பார்க்குறேன் அப்படின்னா யூடியூப் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஆனால் நான் ஒரு கிரியேட்டராக இருக்கேன். நான் கிரியேட்டராக இருக்கிறதுனால எனக்கு இது பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஏன்னா இதுதான் என்னோடய மீடியம், இதில் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த யூடியூபுக்கு ஒரு டெவலப்பர் இருப்பான் இல்லையா, அவனுக்கு வந்து இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அந்த யூடியூப் டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, அவனுக்கு வந்து அது ஆன் ப்ரமிசஸ். இப்போ ஒரே சாஃப்ட்வேர் தான், பட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சா. இப்போ ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதை சொல்லுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேவ்ஸோட வெப்சைட்டே எடுத்துப்போம். நியூ ரியலம் தெரியும், கேள்விப்பட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடும். சரியா? இந்த வெப்சைட் எதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, வேர்ட் ப்ரெஸ் இந்த கட் ஆகிடுச்சு. சரியா? இது வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹோம் WP சிங்குலர் அப்படின்னு இருக்கா. WPனா வேர்ட் ப்ரெஸ்னு அர்த்தம். சரியா? வேர்ட் ப்ரெஸ் இஸ் எ பிளாட்ஃபார்ம். வேர்ட் ப்ரெஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இன்டர்நெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80% வெப்சைட் வேர்ட் ப்ரெஸ்ஸில் தான் ஹோஸ்ட்டாக இருக்குது. இது இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் டு ஹோஸ்ட் யுவர் வெப்சைட். உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, ட்ராக் அண்ட் ட்ராப்பில் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸோட சர்வரை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சர்வர் வேணும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்குவீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ் 13 GB ஸ்டோரேஜ், 50 GB ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை மட்டும் காசு கொடுத்து வாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்ரஸை காசு கொடுத்து வாங்குவீங்க. இந்த அட்ரஸை காசு கொடுத்து வாங்க. மற்றபடி நீங்கள் எதுவும் காசு கொடுக்க மாட்டீங்க. தேவைப்பட்ட காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? இப்போது இந்த வேர்ட் ப்ரெஸ் இஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். நான் வந்து இன்டெலிஜேல ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இது வந்து அப்ளிகேஷன் கொடுத்துறாங்க, பட் அப்ளிகேஷன் நான் தான் க்ரியேட் பண்ணுறேன். கோட் அடித்து நான் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எதில் பண்ணுவேன், ஒரு பிளாட்ஃபார்மில் எடுத்து போய் டிப்ளாய் பண்ணுவேன். இன்டெலிஜே இஸ் எ கோட் எடிட்டர். இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் வந்து நம்ம கோட் அடிச்சிருவோம். கோட் எடிட்டர் அது. அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, கோட் எடுத்து அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுற இடத்துக்கு பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். நம்மளுடைய வெப்சைட்டை வேர்ட் ப்ரெஸ் மாதிரியான ஒரு இடத்துல வந்து டேரெக்டாக வாங்கிக்கிறோம் அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். நம்மளே மொத்தத்தையும் செட்டப் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஆன் ப்ரமிசஸ். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்னால் நம்மக்கிட்ட கோடு மட்டும்தான், நம்ம கோட் எடிட்டர் வச்சு கோட் அடிப்போம். சரியா? அந்த கோட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைப்போம் இல்லையா, இதெல்லாம் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து சாஃப்ட்வேரு. சரியா? ஆனால் வந்து இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு கோடு எழுதுறேன் வைங்களேன், சம்திங் ஏதோ ஒரு கோடு எழுதிக்கிறேன். சரியா? வாட் எவர் இட் இஸ். இப்போ இந்த கோடை வச்சாதான் இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த கோடை வச்சாதான் இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வைப்போம். அது அஜூர்லேயே நம்மளால் பண்ண முடியும். நம்ம கோடு எடுத்துகிட்டு போய் வச்சு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறது. சரியா?
அந்த கோடு மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அஜூர்லேயே கூட நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஆல்ரெடி அங்கே டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பான். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். சரியா? இன்னொன்று சொல்லணும்னா கிளாஸ் ப்ளஸ் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன் கொடுத்துட்டான். இப்போ ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு கிளிக் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வெப்சைட், நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா கோர்ஸ் நான் லான்ச் பண்ணுறது, பேமெண்ட்டு எல்லாத்தையுமே அவன் கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய பேரில் நான் ஒரு வெப்சைட்டை வாங்கிக்கிறேன். எல்லாமே நான் அதுக்கான காசை மட்டும் நான் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் எல்லாமே என் பேரில் இருக்கும். மீன்வைல் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா அவன் பேரில் தான் இருக்கும். நம்ம பேரில் ஒரு ஐடி மட்டும் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த சர்வீஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுக்கிறது. மீன்வைல் டிப்ளாய்மெண்ட் மாடல் அங்கே இருக்கிறது, இதுவும் நம்ம தான் எடுப்போம். சரியா? இங்கே வந்து நம்ம தேவைக்கு நம்ம எடுப்போம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இங்கே இந்த இடத்துல எடுப்போம். இதில் இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸில் வந்து இப்போ 3 டைப் இருக்குது இல்லையா? இந்த 3 டைப்பில் இது எல்லாத்தையுமே நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும். பேசிக்காக இதுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் க்ளவுட் எடுத்துக்கலாம். பப்ளிக் க்ளவுட் அப்படின்றது அதாவது ஸ்டோரேஜ், இன்டர்நெட்டு, சர்வர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அஜூர் மாதிரியான இல்லை AWS மாதிரி ஏதாவது கொடுக்கும். இது என்னென்னா நம்ம ஈஸியாக ரிசோர்ஸஸை ஆட் பண்ணிக்க இல்லை ரெடியூஸ் பண்ணிக்க யூஸ் ஆகக்கூடிய ஒரு இடம். இது ஏன் தெரியுமா வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப கம்மி தான். மற்ற இப்போ ஹைப்ரிட் க்ளவுடு இல்லை வந்து ப்ரைவேட் க்ளவுடு யூஸ் கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் க்ளவுடு வந்து ரொம்பவே கம்மி, காசு கம்மி. நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருந்தால் போதும், நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத் வந்து நல்லா எக்ஸ்போன்ஷனாக இருக்கும், அடுத்த நாள் படுக்கும், திருப்பி அதுக்கு அடுத்த நாள் ஏறும். அதாவது இந்த ஆடி வெள்ளி இந்த மாதிரியான டைம் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டம். அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் வந்து டெய்லியும் சேமாக இருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம பப்ளிக் க்ளவுட் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக வந்து பார்த்தோன்னா நமக்குன்னு ஒரு சர்வர் தரமாட்டாங்க, ஒரு பெரிய சர்வரை நமக்கு ஒரு பார்ட்டு கொடுப்பாங்க. லைக் வந்து இப்போ இந்த விண்டோஸை பாருங்கள், இப்போ திஸ் பிசிக்குள்ளே வரேன், இதை மொத்தம் 1 TB, இந்த 1 TB ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் க்ளவுட்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் க்ளவுடோட சர்வர் தான் இந்த 1 TB. இதில் ஒரு பார்ட் வெப்டெக் அகாடமிக்காக ஒதுக்கி 603 GB கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் வேற எவனா இருப்பான், ஆனால் அவனால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், என்னால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு இடம் தான் இந்த பப்ளிக் க்ளவுட். மீன்வைல் ப்ரைவேட் க்ளவுட்னா சேம் தான். நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து நமக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் வேணும்னா வாங்கிக்கலாம் ஒன்று. இல்லை அப்படின்னா நம்மளுடைய சர்வரை அஜூர் மூலயமா இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜூர்கிட்ட போய் கேட்குறோம், எனக்கு ஒரு சர்வர் டெடிக்கேட்டடாக எனக்குன்னு ஒரு சர்வர் கூட அப்படின்னு கேட்டோம்னா அவன் டெடிக்கேட்டடாக ஒன்று ஒதுக்கி ப்ரைவேட் க்ளவுடுன்னு கொடுத்து காசு அதிகமாக ரெண்ட் வாங்குவான். இன்னொன்று நம்மக்கிட்ட சர்வர் இருக்கும், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த கண்ட்ரோல் மெக்கானிசமும் நம்ம வச்சுருக்க மாட்டோம், அதாவது எந்த சாஃப்ட்வேர் இருக்காது. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா அஜூரை போட்டுட்டு அஜூரை வச்சு நம்மளோட ரிசோர்ஸஸை ஹேண்டில் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரைவேட் க்ளவுட். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி, ப்ரைவசிக்காக பண்ணுவாங்க. கம்பேரிட்டிவ்லி பப்ளிக் க்ளவுடோட இது அதிகமாக இருக்கும் காஸ்ட், அவ்வளோதான். ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னு வந்தால் இப்போ இந்த பேர்லேயே இருக்குது, பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் மிங்கிள் ஆனது தான் ஹைப்ரிட் க்ளவுட். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இஸ்ரோடைய வெப்சைட் இருக்குது. நான் இப்போ இன்றைக்கி ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு PSLV ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சு, ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து போச்சு. நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும். அந்த ராக்கெட் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி போயிருக்கு, எவ்வளோ ஃபியூல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன மாதிரியான ஃபியூல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன என்ஜின் இருக்குது, என்ன மெட்டீரியல் வந்து அந்த ராக்கெட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க, இப்படின்னு எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. இப்போது இதை வச்சு பாருங்கள், பப்ளிக் க்ளவுடில் மக்களுக்கு தெரியணும் இல்லை வெளியில் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் க்ளவுடில் வச்சு நம்மளோட லோக்கல் வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட் க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயிஸ் மட்டும், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாமே ப்ரைவேட் க்ளவுடாக தான் இருக்காது. வேறு யாராலும் ஆக்சஸ் பண்ண முடியாது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் தானே லாகின் ஆகும், மற்றபடி லாகின் ஆகாது இல்லையா. ஸோ அதுதான் இப்போ ப்ரைவேட் க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கக்கூடாது பட் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ரைவேட் க்ளவுடில் இருக்கும். நம்ம இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பண்ணணும். ஏன்னா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாகணும், இன்ஃபர்மேஷனை பாதுகாக்கவும் செய்யணும். கரெக்டாக? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரைவேட் க்ளவுட் போனால் காஸ்ட் அதிகமாகிடும். பப்ளிக் க்ளவுட் போனாங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே போயிடும்.
ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வச்சுக்கிற அளவுக்கு மொத்த இன்ஃபர்மேஷன் அங்கே வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, ஹைபிரிட் க்ளவுட் போயிடுவாங்க. பப்ளிக் க்ளவுட் எதெல்லாம் மக்களுக்கு தெரியணுமோ அதை பப்ளிக் க்ளவுடில் வச்சுருங்க, எதெல்லாம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணுமோ அதை ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம லோக்கலாக வச்சுக்கோங்க. எந்த இன்ஃபர்மேஷன்லாம் பேக்கப் வேணும் இல்லை வந்து அவங்க முடிவு பண்ணுறது தானே ப்ரைவேட் க்ளவுடில் இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறது ப்ரைவேட் க்ளவுடில் இருக்கட்டும் அப்படின்றத சொல்லுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம லோக்கலில் சர்வர் வச்சிருக்கோம், பட் க்ளவுட்லேயுமே சர்வர் வாங்கி வச்சிருக்கோம், அஷூர்லேயுமே வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் க்ளவுட், பப்ளிக் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுடு நிறைய இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸில் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.